என்ன போடுவேனோ நான் அதையே காட்டுறேன். ரொம்பவே சிம்பிளான மேக்கப். நீங்கள் ஏதாவது ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கூட இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். மற்றபடி பெரிய அளவில் நான் மேக்கப் போட்டதில்லை. இது வந்து நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற வாவ் விட்டமின் சி டோனர். இதை நான் எப்போவுமே ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிப்பேன். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும், அது காயட்டும். அதுக்கப்புறம் என்னோட மேக்கப் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்மை இதெல்லாம் போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது க்ரீம் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டோனர் கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கூட நல்லா பர்ஃபெக்டாக நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போது ஐப்ரோ பென்சில் எல்லாம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போது ஐப்ரோ பென்சில் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே பிளாக்கை விட ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது போட்டுக்கலாம். தென் காஜல் போட்டுக்கலாம். காஜல் போட்டாச்சு. இப்போ மேலே வந்து ஐ லைனர் போட்டு காஜல் நீங்கள் புதுசாக இப்போ தான் போடுறீங்க அப்படின்னா கையை ஆட்டி ஆட்டி எடுத்து எடுத்து போடக்கூடாது. அப்படியே வச்சு ஒரே லைன் இப்படி இழுத்துறணும். கையை எடுத்து எடுத்து கண்ணை சிமிட்டி சிமிட்டி போட்டிங்க அப்படின்னா அங்கங்கன்னு போகும். ஸோ அதை பார்த்து அப்புறம் ஐ லைனர். நீங்கள் புதுசாக இப்போ தான் ஐ லைனர் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிக்விட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் லிக்விட் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக போடும் போது இந்த மாதிரி இந்த ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்குல்ல, அதே ட்ரை பண்ணுங்க. கண்ணை வந்து ஆட்டக்கூடாது, அப்படியே ஒரே லைனாக போட்டுறணும். அப்படியே வச்சிருங்க, இல்லைன்னா மேலே போய் ஒட்டும். ஸோ கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. லைனர்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அப்புறம் போடாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிடும். நான்லாம் வீட்டில் இருக்கும்போது கூட காஜல் போட்டுட்டு தான் இருப்பேன். எனக்கு காஜல்லாம் போடலை அப்படின்னா ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டே இழந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சரி, அடுத்து நமக்கு ஐ மேக்கப் ஓவர். இப்போ நம்ம லிப்ஸ்டிக் போட்டுடலாம். லிப்புக்கு வந்து லிப் பாம் போடுவேன். இது வந்து நேச்சுரல் லிப் பாம் தான், ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினது. ஸோ நம்ம லிப் பாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா தான் இன்னும் நல்ல ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஒரு கிளாஸி லுக் இருக்கும். லிப் பாம் போட்டாச்சு. இப்போ நம்ம லிப்ஸ்டிக் போட்டுடலாம். லிப்ஸ்டிக் வந்து இது பிங்க் கலர் சாரீ அப்படிங்கிறதுனால அந்த பிங்க் ஷேட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிங்க் கலர் இது எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அப்படி லைட்டாக மேலெல்லாம் போகக்கூடாது, கரெக்டாக லிப்பில் தான் இருக்கணும். இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கும். நம்மளோட லுக் ஓவர். நாட் பட் நாட் லீஸ்ட் பொட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், ஐ எம் ரெடி. இப்போ இயரிங்ஸ் மாற்றிடலாம். இது பட்டு சாரீ அப்படிங்கிறதுனால ஜும்கா மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ஜும்கா போட்டு வரேன். இப்போ நம்ம நெக் வியர் ஏதாவது போடணும் இல்லையா, அதாவது பட்டு சாரீ அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பிங்க் ஷேட் வர்ற மாதிரி ஒரு நெக்லஸ் போட போகிறேன். நெக் வியரும் போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்கு? பர்ஃபெக்டாக இருக்கு இல்லையா? எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் டாலர் வச்ச செயின் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது மூவ் ஆகாமல் இருக்கணும்னா இதை சேர்த்து நீங்கள் இந்த சாரீ ப்ளவுஸோட பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அப்படி மூவ் ஆக அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும்ல, இல்லை நம்ம ஒவ்வொரு நேரம் இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஆல்மோஸ்ட் எல்லா மேக்கப்பும் ஓவர் ஆயிடுச்சு.
இன்னும் பூ மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராகிடும். அதுக்கு முன்னாடி ஹிப் செயின் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வாங்க அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் வந்து ஓவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம அதிக அளவு செலவிடாம ரொம்ப ஈஸியாக நம்மளோட மேக்கப் லுக் கொண்டு வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.